Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு ஹேர் கேர் பத்தின வீடியோ தாங்க. நம்ம சாதாரணமா நம்ம ஹேர்ல பண்ற சில மிஸ்டேக்ஸ் நம்மளுடைய ஹேரோட ஹெல்த்தை ரொம்பவே பாதிக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு 5 காமனான மிஸ்டேக்ஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. கிவ் அவே பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது. நான் இங்கே ஐகார்டில் அட்டாச் பண்ணுறேன். போய் செக் அவுட் பண்ணி நம்மளுடைய கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஹேர் கேரில் நம்ம பண்ணுற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், அதுவும் ரொம்ப காமனான மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்புவை டிரெக்டாக நம்மளுடைய ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறது தாங்க. ஷாம்பூஸில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. அந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் டிரெக்டாக நம்ம தலையில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கேல்ப் கண்டிஷன் வேர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு ஹேர் லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் தலைக்கு ஷாம்பு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஷாம்பு ஒரு பவுலில் எடுத்து அதை கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணி அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப உங்களுடைய ஷாம்பு எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக அப்ளை ஆகும். அதே மாதிரி தேவையில்லாமல் ஷாம்பு ரெசிடியூ எங்கேயுமே இருக்காதுங்க. ஸோ இனிமேல் ஷாம்பு அப்ளை பண்ணுறப்ப டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் காமனான மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷ்னரை நம்மளுடைய ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறது. இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் பண்ணுறாங்க. இது தப்புன்னு தெரியாமலே நீங்கள் கண்டிஷ்னர் டிரெக்டாக உங்களுடைய ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சிவியர் ஹேர் லாஸ் அண்ட் சிவியர் டேண்ட்ரஃப் இருக்குங்க. கண்டிஷ்னரை எப்பயுமே உங்களுடைய ஹேரோட ரூட்ஸ்லேருந்து 3 சென்டிமீட்டர்ஸ் தள்ளி தான் அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி உங்களுடைய ஹேர் டிப், அதாவது எண்ட்ஸில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இனிமே கண்டிஷ்னரை தயவு செஞ்சு உங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணாதீங்க. ஸ்கேல்ப்லேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் தள்ளி உங்களுடைய கண்டிஷ்னரை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லீவ்-இன் கண்டிஷ்னர்ஸ். மார்க்கெட்டில் லீவ்-இன் கண்டிஷ்னர்ஸ்னு தனியாகவே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய யூடியூபர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நார்மலான கண்டிஷ்னரையே லீவ்-இன் கண்டிஷ்னராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஹேரை ஸ்டைல் பண்ணுறப்ப உங்களுடைய ஹேரில் ஒரு ஸ்ப்ரேவாக அதை யூஸ் பண்ணிக்கலான்னு கூட சொல்லுவாங்க நிறைய டிஐவைஸில். அப்படியெல்லாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு க்ரே ஹேர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு லீவ்-இன் கண்டிஷ்னர்ஸ் வேணும் அப்படின்னா மார்க்கெட்டில் அதுக்குன்னு இருக்கிற செப்பரேட்டான ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதையே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேரை நல்லா அடித்து துவைச்சி காய போடுறது. சவுத் இண்டியன்ஸில் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதை காய வைக்கிறப்ப பேட் ட்ரை பண்ணாமல் பயங்கரமாக அதை அடித்து அதை முறுக்கி நிறைய விஷயம்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப நம்மளுடைய ஹேர் வீக் ஆகி நம்மளுடைய ஹேர் பிரேக் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பயுமே உங்கள் ஹேரை ஒரு காட்டன் கிளாத் வச்சு பேட் ட்ரை பண்ணிவிட்டு நேச்சுரலாக ஏர் ட்ரை பண்ண விடுங்க. லாஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹேரில் எக்ஸசிவான ஆயிலை டம்ப் பண்ணுறது. உங்கள் ஹேரை நீங்கள் 2 to 3 times a week ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 or 2 hours மேக்ஸிமம் ஓவர் நைட் ஆயில் பண்ணாலே போதுங்க. நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வெளியிலலாம் போயிட்டு வரப்போ நிறைய டர்ட் உங்களுடைய ஹேரில் அட்ராக்ட் ஆகும். இந்த மாதிரி டர்ட் எல்லாம் சேர்றப்ப உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரலாம். உங்கள் ஸ்கேல்போட கண்டிஷன் ரொம்பவே வேர்ஸ் ஆகலாம். ஸோ எப்பயுமே ஆயில் அப்ளை பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் ஓவர் நைட் வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 5 மிஸ்டேக்ஸையும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி பார்க்குறப்பே உங்களுடைய ஸ்கேல்போட கண்டிஷன்லேயும் உங்களுடைய ஹேரோட கண்டிஷன்லேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye and take care.